அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீராடும் போது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியவை மருந்தும் இந்த தவறை செய்து விடாதீர்கள். அந்த வகையில் சிம்ம ராசினியர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீராடும் போது சிம்ம ராசினியர்களான நீங்கள் உடுத்திய ஆடையால் உடலை துடைக்க கூடாது. அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கடலில் நீராடுவது நல்லது என்றாலும் ஞாயிறு செவ்வாய்க்கிழமைகள்ல வரும் பௌர்ணமியில் கடலில் நீராடக்கூடாது என்பார்கள். குளிக்கும் போது நாராயணன் நாமத்தை சொல்ல வேண்டும். உணவு உண்ட பின்பும் நள்ளிரவிலும் குளிப்பதை தவிர்ப்பது நல்லது. கிரகண காலத்தில் இருமுறை நீராட வேண்டும். கிரகணம் பிடிக்கும் போது கிரகணம் விலகிய பின்பும் நீராடுங்கள். கடலிலும் ஆற்றிலும் குளிக்கும் போது 3 முறை முங்கி நீராடுவது நல்லது. மூழ்கி எழும்போது இறைவனின் பெயரை உச்சரிக்க வேண்டும். வீட்டில் குளிக்கும் போது முதலில் தலையில் தண்ணீர் ஊற்றுகையில் தெய்வத்தினுடைய பெயரை உச்சரிக்க வேண்டும். இவ்வாறு நீராடினால் உடம்பும் மனமும் தூய்மை பெறும். அது மட்டுமில்லாமல் நீராடுவது மட்டுமில்லாமல் நீராடிய பிறகு இறை வழிபாடும் மிக மிக அவசியம். அந்த வகையில் கடவுளை நம்பி யாரும் கைவிடப்பட்டதில்லை. நல்லது அல்லாத செயல்கள் நடக்கும் போது தைரியத்தை தந்து தடைகளை அகற்றுபவர் கடவுள்தான். எனவே எப்பொழுதும் கடவுளையே நினைத்திருங்கள். கருணை புரிபவர். மனமுருகி கடவுளை வழிபட்டால் நமக்கு என்னவெல்லாம் இறைவன் தந்தருள்வார் என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அமைதி, ஆனந்தம், இனிமை போன்றவை தருவார். ஈகை புரிவார். உண்மை தெரிவிப்பார். ஊக்கம் கொடுப்பார். எளிமை அருள்வார். ஏக்கம் தவிர்ப்பார். ஐயம் தீர்ப்பார். ஒளிமயமான வாழ்வு தருவார். ஓங்காரத்தில் நிற்பார். ஔடதம் நல்வார். அனைத்து வெற்றியை வழங்குபவர் இறைவன் என்பதால தினமும் நீராடிவிட்டு இறை வழிபாடை மேற்கொள்வது மிக மிக நல்லது என கூறப்படுகிறது. இதனால் பல நன்மைகளும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.